Hello friends, welcome back to my channel. நாமும் business செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மவுத் ஃப்ரெஷ்னர் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மவுத் ஃப்ரெஷ்னர்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல கல்யாண மண்டபம் இது எல்லா இடத்துலயுமே சாப்பிட்டுட்ட பிறகு நமக்கு அந்த சில்வர் கோட்டட் பால்ஸ், சோம்பு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக கொடுப்பாங்க. வாய் வந்து ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கும் அந்த பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5000 rupees இருந்தாலே போதுங்க. நமக்கு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது லேபர் வந்து ஒருத்தரே நம்மளே வீட்லயே பண்ணலாம். இதுக்கு ரா மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் சில்வர் கோட்டட் பால்ஸ்ன்னு வாங்க. அது மேல பாத்தீங்கன்னா சில்வர் பால்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த பான் மசாலா மேல நமக்கு சாப்பிடும் போது அது. அப்புறம் ஃபெனல்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளி மிட்டாய் மாதிரி கலர் கலர் மிட்டாய்ஸ் இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் பேக்கிங், இது மூணு வச்சு பேசிக் இது நம்ம பண்ணலாம். ஸோ இது மூணுத்தையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக் பண்றதுக்கு நமக்கு ஹீட் சீலிங் மிஷின் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லா பொருளையும் வச்சு சீல் பண்ணுவோம் பாத்தீங்களா. இது வந்து அமேசான்லயே விற்குது. இது 900 ரூபாயில இருந்து 1500 வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் இது நீங்க பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்தியா மார்ட்ல மிஷின் இருக்கு. அந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் வரும். ஆட்டோமேட்டிக், அதாவது இந்த பான் மசாலா உள்ள கொட்டினீங்கன்னா அதே பவுச்சஸ் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அந்த மிஷின்ஸ் இருக்கு. நீங்க பெரிய லெவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த மிஷின்ஸை வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெவல்ல இது சொல்றேன். ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொடக்ஷன் அதை வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேக் பண்றதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் மட்டும் பொருள்கள்லாம் 25 பைசா ஆகும் நமக்கு ப்ரொடக்ஷன். ஸோ 10 பைசா வந்து மார்க்கெட்டிங்க்கு போயிடும், 5 பைசா வந்து பேக்கிங்க்கு போயிடும். ஸோ 40 பைசா வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது வந்து நம்ம 150 rupees வரைக்கும் வந்து சாஷே வந்து விற்கலாம். 2 rupees வரைக்கும் மார்க்கெட்ல ஹோல்சேல்ஸா வந்துட்டு அவங்க வந்து கடைக்காரங்க கஸ்டமருக்கு விற்பாங்க. நம்ம வந்து ₹1.50 வரைக்கும் விற்கலாம். ஸோ ₹1.10 வரைக்கும் நமக்கு இதுல ப்ராஃபிட்ஸ் கிடைக்குங்க. டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா FSSI, GST, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு தேவை. மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா பல்கா ஹோட்டல்ஸ்ல வாங்குவாங்க. இது பாத்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் பஸ் எல்லாம் பிரைவேட் பஸ் டிராவல்ஸ் விடுவாங்க பாத்தீங்களா. அங்கேயும் வந்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சீட்ஸ்ல இது கொஞ்சம் கொஞ்சம் டப்பால போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிராவல் டூர் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி ரீச் பண்ணலாம். ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் சொல்றது வந்து ஒரு 5 கடை அப்படின்னு நீங்க சின்ன சின்னதா பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஒரு 5 கிலோவா நீங்க வந்து ப்ராஃபிட் வந்துட்டு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன லெவல்ல பண்ணும்போது தாராளமா ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். நமக்கு வந்து நிறைய பல்க் ஆர்டர்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர்டர்லாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு இது மேக் பண்ணிடலாம். ஸோ இது மேக்கிங்னு பாத்தீங்கன்னா எல்லா ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கலந்து நம்ம ஒன்னா கலக்கணும், மிக்சிங் பண்ணணும். தான் மிக்சிங் பண்ணி சின்ன சின்ன சேஷேவா 5 கிராம் பேக்கெட், 10 கிராம் பேக்கெட், 5 கிராம் பேக்கெட் ₹1, 10 கிராம் பேக்கெட் ₹2 அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லா டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ். இப்போ நான் சொல்லியிருக்கிறது பேசிக் ஃபிளேவர்ஸ். நீங்க வந்து சீவல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற ஒரு ஃபிளேவர்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்ன ஃபிளேவர்ஸ் தோணுதோ அந்த ஃபிளேவர்ஸ், இப்போ புதினா, ஓமம், அப்புறம் சீரகம் இதெல்லாம் இருக்கும் ஃபிளேவர்ஸ். ஸோ எந்தெந்த ஃபிளேவர்ஸ் தோணுதோ அந்தந்த ஃபிளேவர்ஸ்ல வந்து நீங்க மேக் பண்ணி இதை பேக்கெட்ஸ் பண்ணி விற்கலாம். இது நார்மல் கடைகள்ல வந்துட்டு விற்பாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய ஆர்டர்ஸ் பிடிச்சிட்டு, இப்போ கேட்டரிங் ஆர்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர்டர்ஸ் பிடிச்சிட்டு போனீங்கன்னா இதுல நல்ல லாபம் எடுக்கலாங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க 40,000 மேல கூட earn பண்ணலாம். பட் நார்மலா இப்ப சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரீச் பண்ணி இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 20,000 மந்த்லி earn பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுல உங்களால எதனா கிரியேட்டிவ்னஸ் பண்ண முடியுமா, அதாவது ஆர்டிபிஷியல்ஸ் எதுவுமே இல்லாத நேச்சுரலாவே வச்சு. இப்ப ஏலக்கான்றது இதுல நேச்சுரல், பட் சில்வர் கோட்டட் பால்ஸ்ன்றது நேச்சுரல் கிடையாது. ஸோ நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் போட்டு உங்களால ஏதாச்சும் இதுல கொடுக்க முடியுமா இந்த பிரைஸ்க்கு, இல்ல இதை விட ஒரு 5 காசு 10 காசு மேல வச்சாலும் பரவாயில்ல, பட் ப்ராஃபிட்டபிளா உங்களுக்கு வர மாதிரி எதனா பண்ண முடிஞ்சாலும் இந்த பிசினஸ்ல பண்ணுங்க. கண்டிப்பா வரவேற்பு இருக்கும் இந்த பிசினஸ்க்கு. இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.